இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாட அருள்வாக்கு நம் ஆன்மீகத்தை பலப்படுத்தி இறைவனோடு பயணித்து கொண்டிருக்கின்ற வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருப்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் இது. ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்ற ஆன்மீக சிந்தனையான வசனம் மார்க் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 12 முடிய. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது பல சிந்தனைகள் நம் உள்ளத்தின் ஆழத்திலே எழக்கூடும். என்னவென்றால், இயேசுவினுடைய பெயரை கேட்டவுடனே ஒரு சில உள்ளங்கள் பார்க்க வேண்டுமென்ற விருப்பம், ஒரு சில உள்ளங்கள் தங்களிடம் இருக்கின்ற நோய் நீக்கப்பட வேண்டுமென்ற விருப்பம், ஒரு சில உள்ளங்கள் இயேசுவிடம் குறைகளை காண வேண்டுமென்ற விருப்பம். இந்த 3 விதமான குழுக்களுக்கு மத்தியிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இன்னொரு அதிசயத்தக்க, சிந்திக்கத்தக்க, ஆச்சரியத்திற்குரிய நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. அது என்னவென்றால், இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டவுடனே அவரை காண்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் மக்கள் அதிகமாக கூடியிருக்கின்ற பொழுது, ஒரு முடக்குவாதமுற்ற மனிதனை 4 நபர்கள் சுமந்து வருகிறார்கள் இயேசுவின் முன்னிலையில் கிடத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. பார்க்க வேண்டுமென்ற குழு, தங்கள் நோய் நீக்கப்பட வேண்டுமென்ற குழு, இயேசுவை குற்றவாளி என்று சிந்திக்க வருகின்ற ஒரு குழு. இவை அனைத்தையும் தாண்டி முடக்குவாதமுற்ற படுக்கையில் இருக்கின்ற ஒரு மனிதனை 4 நபர்கள் தூக்கி வருகிறார்கள் என்பதை மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு பதிவிட்டு காட்டுகிறார். இது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இறை சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம் சுயநலத்தை துறந்துவிட்டு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட உள்ளங்களை நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக இறைவன் இன்னும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி. இங்கே மார்க்கு நற்செய்தியாளர் முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் என்று சொல்லுகின்ற பொழுது, அவருடைய உறவினர் என்று சொல்லவில்லை, அவருடைய உடன்பிறப்புகள் என்று சொல்லவில்லை, மாறாக 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் என்றும், இயேசு இருக்கின்ற இடத்தில் அந்த முடக்குவாதமுற்றவனை எடுத்துச் செல்ல முடியாததினால் கூரையை பிரித்து அந்த முடக்குவாதமுற்றவரை இயேசுவின் முன்னிலையில் படுக்கையோடு கீழே இறக்கினர் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த முடக்குவாதமுற்ற மனிதன் எந்த அளவிற்கு மக்களுடைய பார்வையில் இரக்கம் பெறக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு இயேசுவின் மீது இந்த பரிசேய கூட்டமோ சதுசேய கூட்டமோ மறைநூல் அறிஞர்களோ அவருக்கு எதிராக எடுக்கின்ற முயற்சிகள் நாம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால், குறைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருப்பதை விட நற்காரியங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்று சிந்திக்கத்தான் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கேட்கிறார், முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்பதா, எது எளிது
என்று இயேசு அழகாக கேள்விகளை கேட்டு முடித்த பிறகு, நான் உனக்குச் சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் என்று செய்தியின் நற்செய்தி வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இப்படி முடக்குவாதமுற்ற மனிதனைப் போல நம் பார்வையில் எத்தனையோ உதவிகளுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற நல் உள்ளங்களை இறைவன் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட நல் உள்ளங்களை அறிந்து தெரிந்து அவர்களை நாம் ஆண்டவர் முன்னிலையில் அழைத்து வந்திருக்கின்றோமா, அல்லது நம் முயற்சிகளின் வழியாக அவர்களுக்கு நற்காரியங்களை செய்திருக்கின்றோமா? இதை விட்டுவிட்டு அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக உடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய வாழ்விலே மீண்டும் மீண்டும் பல சுமைகளை நாம் சுமத்தி இருக்கின்றோமா என்று சிந்திக்க இன்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இயேசுவின் அழைப்பு எப்படிப்பட்டது என்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்வு கொடுக்கத்தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த மண்ணுலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். சாபத்தை அல்ல, கஷ்டத்தை அல்ல, துயரத்தை அல்ல, வேதனையை அல்ல, மாறாக மகிழ்ச்சியையும் வாழ்வையும் நம் சொல்லிலும் செயலிலும் பிறருக்கு கொடுத்து அவர்களையும் இறைவனுடைய அன்பின் பாதையில் நாம் அழைத்துச் சென்றோம் என்றால், ஒவ்வொரு காலை பொழுதும் இறைவார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேற்றுதலையும் நல்வாழ்வையும் நல் சுகத்தையும் நல் ஆரோக்கியத்தையும் என்றும் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.